எனக்கு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து ஏறின ரேட்டு வந்து இதுவரைக்கும் இறங்குனதே கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாள் கோல்டு நம்ம வாங்க போறோம் அப்டின்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு 4000லேருந்து டில் இதுவரைக்கும் இவ இவ்ளோ ஒரு கேப் நெறைய டிஸ்டன்ஸ்ல வந்து மாசா வந்து இறங்குன சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இருக்காது. மிஞ்சி போனா ரூ. 500 குறைஞ்சதுன்னா, ரூ. 2000 வந்து ஒரு நாளைக்கு அதிகமாகுது. இதான் வேரியேஷன். இறங்குன்றது இவ்ளோ ஒரு லேக்ஸு கீழ இறங்குமான்றது தெரியல. இப்ப 2025ஓட ஸ்டார்ட்டிங் ரேட்ல வந்துட்டு தங்கத்தோட விலை கம்மியா இருந்துச்சு. அப்பயே வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற என்னைக்காவது நெனச்சிருக்கீங்களா? அந்த எண்ணமும் இருந்தது. இருந்தா தானே வாங்குறதுக்கு அப்போ கூட. நம்மகிட்ட பணம் இருக்கணும்ல. பணம் இருந்தா வாங்கலாம். அப்போ வாங்கலான்னா, அப்போ முடியல. இதுமாரி விலை ஏறுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ விலை ஏறிடுச்சு. அப்போ கம்மியா இருக்க சொல்ல வாங்கணும்னு தோணலை எங்களுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினது அதே வச்சு பாதுகாத்தோன்னா போகிறோம். அதே அடகு கடையில் அங்கே வீடு கட்ட அதுக்கு இதுக்குன்னு வச்சுக்கிறோம். அதை திருப்பினாலே போருன்னு இருக்குது. எங்களோட நிலமை அப்படி இருக்குது. இருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா நம்மகிட்ட காசு இருக்கு நம்ம அந்நேரத்துக்கு வாங்கும்போது. இப்போ இந்த வருஷம் இந்த இந்த இடம் நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அப்போ ரூ. 50,00,000 தான் சொன்னாங்க. இப்போ ரூ. 50,00,000 சேர்த்து வச்சு வரணும் வந்து கேட்டா 2,00,000 2,00,00,000 சொன்னாங்கன்ற கதை தான். இருக்கும்போது வாங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சவுத்தில் வந்து நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏறிட்டே இருக்குது டே பை டே. அதனால் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ரைஸாக இருக்குது.